உங்களில் எத்தனை பேருக்கு டி நகர் ஷாப்பிங் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. என் பசங்களுக்கும் அதை விட ரொம்ப பிடிக்கும். என் பசங்க டி நகர் ஷாப்பிங் வரதே எதுக்குன்னா, அங்கே விற்கிற இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட தான். அதுலேயும் குறிப்பாக இந்த காலிஃப்ளவர் பக்கோடா. என்னன்னு தெரியல, அமெரிக்கா வந்ததுலேருந்து என் பசங்க இந்த ஃபுட்டை ரொம்ப அதிகமாக விருப்பமாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இதில் கீழே இருக்க பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணி தூர போட்டுட்டு, மேலே இருக்க பூவை மட்டும் நல்லா பெருசு பெருசாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சுடு தண்ணி ஒரு பவுலில் சுடு தண்ணி போட்டுக்கோங்க. ஸோ சுடு தண்ணியை இதை பாயில் பண்ணக்கூடாது. சுடு தண்ணியில் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துடணும். இதை பாயில் பண்ணிட்டோன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். அப்புறம் கிறிஸ்பினஸ் உங்களுக்கு கிடைக்காது. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னாக்கா, இந்த பூக்களுக்கு இடையில புழுக்கள் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம மசாலா என்னென்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் 1 ஸ்பூன் கரம் மசாலா, வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா, உங்கள் வீட்டில் நீங்கள் அரைச்சிருந்தீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அண்ட் இது கூட 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஒரு பைண்டிங்கு. நல்லா அது கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கும் அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒன்று கூடி சேர்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட கார்லிக் பவுடர் இல்லைனா கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. சால்ட்டு தேவைக்கேற்ப போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த ஜூஸோடு சேர்ந்து நீங்கள் இதுக்கு தண்ணிலாம் தெளிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அப்படி பக்கோடா மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறமா மிதமான சூட்டில் நல்லா பொரிச்சு எடுத்திங்கன்னா சுட சுட சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக, இல்லைனா மதியம் லஞ்சுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்கள்.